ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான். இது வந்து கிராமத்து சைடில் இருக்கிறவங்க இந்த அதிசயத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து சிட்டி சைடு இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவங்க வேணால் பார்த்துருக்கலாம். அதுலேயும் நிறைய பேர் தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்க. நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து எப்படின்னு தெரில. அது என்ன அந்த அதிசய பொருள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அம்மா கொண்டு வந்த அதிசய பொருள். அப்போவே நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து யூனிஃபார்ம் சாரியில் இருந்ததுனால நான் வந்து எடுக்கலை. இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய காளான் பாருங்கள். இங்கே பாருங்க, கொடை பார்த்தீங்களா? இது வந்து அந்த அதிசயம் இல்லை, இது ஏற்கனவே பார்த்தாச்சு. நீங்களே 1000 டைம் வீடியோவில் போட்டிங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இதை சொல்லலை பாருங்க. ஆனால் இவ்வளோ பெருசு. இந்த சரி அங்கே அண்ணா அன்னைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சானு அவங்க சாப்பிடக்கூடாதுல்ல. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, எனக்கு மனசே இல்லைங்க பாருங்க. நிஜமாலுமே இதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணேன். இப்போ காயத்ரியோட மைண்ட் வைஸ் என்ன இருக்குது தெரியுமா? ஆமாம், நீ சாப்பிடும் போதெல்லாம் கொண்டு வந்துடாத, சாப்பிடாம எப்போ இருக்கணுமோ அப்போ கொண்டு வரணும்னு சொல்ல அப்படிமா அப்படி. ஆனால் உண்மையாலுமே இங்கே வருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இன்னும் நான் செய்யவே இல்லை. குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, சக்தியும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இருந்திருந்தால் செஞ்சு கொடுத்துருப்பேன். எங்கள் அம்மாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னும் செய்யவே இல்லை. இனித்தான் செய்யணும். இதை ஃப்ரை பண்ணி வச்சிட வேண்டியது. அடுத்தது அந்த அதிசய பொருள் கட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்களா காளான்? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காளானுக்கு இந்த காளானுக்கு இங்கே வருங்க. இது கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இது மசக்காளான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நல்ல காளானுமே இதவே வந்து நான் காட்டும் போது மசக்காளான் அப்படின்னு நினைக்கிறீங்க. மசக்காளான் கிடையாது, இது நல்ல காளான். இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து நெய்த்துளி காளான் அப்படிம்போம். நெய்த்துளி அப்படிம்போம். அது வந்து நிறைய கொண்டு வந்தாங்க எங்கள் அம்மா. இங்கே பாருங்கள், இருங்க பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த காளான் இப்படி இருக்கா, இதை வந்து நம்ம வறுக்கும்போது அது காளான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இப்படி ஃபுல்லாகவே இப்படி முழுசாக தான் போடுவோம், பிச்செல்லாம் போட மாட்டோம். கேமராவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பிச்சு போட மாட்டோம், இப்படியே போடுவோம். இப்படியே போட்டிங்கன்னா கூட அது வந்து இருக்கிற இடமே தெரியாது. காளான் இருக்கா இதில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வருங்க, அழகாக இருக்கா கொடை மாதிரி. குட்டியும் உண்டு. இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எப்படி இருக்குது? காளான் செய்கிறது பெருசு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். க்ளீன் பண்ணுறக்குள்ளேயே அது உடஞ்சி சின்ன சின்னதாக இருக்கா, க்ளீன் பண்ணுறக்குள்ளேயே அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து க்ளீன் பண்ணோம். இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும். காளானா இது அப்படிங்கிற மாதிரி வெறும் வெங்காயம் தான் தெரியும். இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல காளான் தான். இது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காளானுக்கும் இவ்வளோ பெரிய காளானுக்கும் இந்த காளானுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அழகாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.